சரி நண்பா, இந்த பேச்சு கொஞ்சம் பரபரப்பா இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, நம்ம கௌதம் கம்பீர் கோச் ஆனதுல இருந்து மூத்த பிளேயர்ஸ் வெளியே அனுப்புற வேலையில தீவிரமா இறங்கி இருக்காராம். ஏற்கனவே அஸ்வின், ரோஹித், விராட்னு 3 பேரை டெஸ்ட்ல இருந்து தூக்கிட்டாரு. இப்பவும் ஒரு 4 பேர் அவர் கண்ணுல சிக்கி இருக்காங்க போல. முதல்ல ரவீந்திர ஜடேஜா. அவர் ரொம்ப காலமா விராட், ரோஹித் கூட விளையாடிட்டு வராரு. அஸ்வின் கூடவும் நல்ல பழக்கம். ஆனா கௌதம் கம்பீர் வந்த பிறகு புதுசா ஆட்களை கொண்டு வரணும்னு முடிவுல இருக்காராம். அதனால ஜடேஜாவோட டெஸ்ட் கெரியர் கேள்விக்குறியாகலாம். அடுத்து நம்ம முகமது ஷமி. கம்பீர், ஹர்ஷித் ராணா மாதிரி தனக்கு பிடிச்ச பவுலர்களை டீம்ல கொண்டு வந்துட்டார். அவங்க பெர்ஃபார்ம் பண்ணினாலும் பண்ணாட்டியும் அவர் கவலையே இல்ல. இப்போ முகமது ஷமி மேல ஒரு கண் வச்சிருக்காராம். ஏன்னா விராட், ரோஹித், பும்ரா மாதிரி ஷமி ஒரு லெகசி பிளேயர். ஆனா கௌதம் வந்த பிறகு இந்த லெகசி கொஞ்சம் கொஞ்சமா காணாம போகுது. அதனால முகமது ஷமி லிஸ்ட்ல இருக்காராம். மூணாவதா கேஎல் ராகுல். இப்ப இங்கிலாந்து டெஸ்ட் சீரீஸ்ல விளையாடுவாரு ஜடேஜா, ஷமி மாதிரியே. ஆனா இந்த சீரீஸ் முடிஞ்ச பிறகு கௌதம் கம்பீர் அவர் மேல அதிகமா கவனம் செலுத்துவாராம். ராகுல் 10 வருஷமா விளையாடுறாரு. சராசரி 30-35 தான். ஆஸ்திரேலியா சீரீஸ்ல கொஞ்சம் நல்லா விளையாடினாலும் கௌதம் கம்பீருக்கு அவரை பிடிக்கணுமே. ராகுலும் இந்த லிஸ்ட்ல இருக்காரு போல. கடைசியா சர்பராஸ் கான். கௌதம் வந்த பிறகு சர்பராஸ் கானுக்கு வாய்ப்பே இல்லை. ஆஸ்திரேலியாவில் தேவைப்பட்ட போது கூட விளையாட வைக்கல. இப்ப இங்கிலாந்து போறாங்க. அங்க வேற சர்பராஸ் நல்லா விளையாடுவாரான்னு தெரியல. அதனால இங்கிலாந்து கூட்டிட்டு போவாரான்னே தெரியல. சர்பராஸ் பத்தி இப்ப யாரும் பேசக்கூட இல்ல. அடுத்த 10 வருஷத்துக்கு விளையாடுற டீமை உருவாக்கணுங்கிறது கம்பீர் ஐடியா. அதுல சர்பராஸ் எங்க இருக்காருன்னு தெரியல. அதனால சர்பராஸும் வெளியே போக சான்ஸ் இருக்கு. 3 பெரிய வீரர்கள் போயிட்டாங்க. பும்ரா மட்டும் இருக்காரு. அவர் எவ்வளவு நாள் விளையாடுவாருன்னு தெரியல. பும்ரா ஒரு நேஷனல் ட்ரெஷர்னாலும் அவர் எப்போ நிறுத்துவார்னு தெரியல. சுருக்கமா சொன்னா கௌதம் கம்பீர் வந்த பிறகு 3 பேர் போயிட்டாங்க. இப்போ 4 பேர் லிஸ்ட்ல இருக்காங்க. பேச்சு ரொம்ப சூடாக இருக்கு. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.